ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஹார்ட் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஈரல், சிக்கன் இதெல்லாம் தான் போட்டிருக்கோம். சரி, இந்த வாட்டி வந்து நம்ம சிக்கன் ஹார்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா 20 ரூபா தக்கனோண்டு, ரொம்ப கம்மியானா. இந்த ஈரல், சிக்கனு இதெல்லாம் போன்லெஸ் சிக்கன்லாம் கம்பேர் பண்ணால் இது கம்மி தான். சரி, இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அலிகேட்டருக்கு ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலான்னு பெருசாக கட் பண்ணல. இந்த கொழுப்பு மட்டும் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். ஏன்னா இது நான் உள்ளே ஃபஸ்ட்டு லைட்டு போட்டோன்னே பயந்துருச்சு, டம்மு டிம்முன்னு அடிச்சுது. அதனால் இப்படியும் சாப்பிடாதுன்னு தெரியும், இருந்தாலும் சும்மா வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நினச்ச மாதிரியே பயத்தில் அது சாப்பிடல. நம்ம நவுந்தால் அது சாப்பிட்றோன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அதில் ஹீட்டாக நவுந்து பார்த்துட்டு இருந்தது. சரி, நம்ம போய் நெக்ஸ்ட்டு பீஸ் எடுத்துகிட்டு வருவோம், அதுக்குள்ளே இது எப்படியும் சாப்பிட்றோன்னு தெரியும். அதனால் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்கேருந்து நவுந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா, இது க்ளீன் பண்ணுறது தான் பெரிய காண்டான வேலையாக இருக்குதுப்பா. எப்பா தம்மா தூண்டு இருக்குது, அதில் உள்ள அந்த கொழுப்பு எடுத்துகிட்டு அதை உட்காந்து நம்ம சின்னதாக வெட்டி அதை போடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு இந்த க்ளீனிங்க்கு தான் ரொம்ப நேரம் எடுத்துது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு இந்த ஈரலோ, சிக்கனோ இதெல்லாம் கூட நான் அவ்வளோ நேரம்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப வேலை டைம் பிடிக்குது. நம்ம கேட்டு வந்து நான் ஃபீட் ஃபிஷ் எல்லாத்தையுமே அதுக்கிட்டேருந்து பிரிச்சிட்டேன். ஏன்னா அது எனக்கு என்னமோ க்ரோத்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா கேட்னால் பொதுவாக பயங்கரமாக சாப்பிடும், டக்குன்னு க்ரோத் இருக்கும். இது கரெக்டாக செப்டம்பர் வாங்கினது நம்ம, ஆனால் ரொம்ப சின்னதாக தான் வாங்கினோம். அதுலேருந்து இது ஓகே, பட் ஸ்டில் என்னமோ நான் பழைய கேட் ஃபிஷ் வளர்த்தேன் பார்த்தீங்களா, அது என்னமோ எனக்கு சரசரன்னு ரொம்ப வளர்ந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி சாப்பிட்றதும் அது போன்லெஸ் சிக்கனு, ஈரல் எதுனாலுமே அதுக்கு வயிறு ஃபுல்லுன்றது வந்து வயிறு ரொம்ப பல்ஜான அப்புறம் தான் நிறுத்தும். அது வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கும். ஆனால் இந்த கேட் ஏன் அவ்வளோ சாப்பிட மாட்டுதுன்றது எனக்கு புரியல. கம்மியாக தான் சாப்பிடுது. சரி, இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபீட் பண்ணலான்ட்டு சின்னதாக இது கட் பண்ணிட்டேன். இது இப்போது ஒரு நார்மல் சைஸ் கோல்டு ஃபிஷ்ஷே சாப்பிடுது. இருந்தாலும் ஓகே, இதுக்கு நம்ம சின்னதாகவே வெட்டி போடலான்னு கட் பண்ணிவிட்டு போட ஸ்டார்ட் பண்ணேன். நீங்களே பாருங்களேன் இப்போது. ஆக்சுவலாக நான் பழசு அதான் முன்னாடி வச்சுருந்த கேட் ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு சின்ன கிளாஸ் டேங்கில் தான் வச்சுருந்தேன் வாங்கிட்டு வந்தப்போ. அது வந்து 600க்கு வாங்கியிருந்தேன். ஆனால் உள்ள கிளாஸ் டேங்கில் தான் வச்சுருந்தேன். கொஞ்ச நாள் அது கொஞ்சம் சைஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம், சரி அரோனா கூட போடுறோம், அது முழுங்கிருமோ, கொஞ்சம் அது பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்பலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஓரளவுக்கு பெருசாக இருந்தப்போ சரி இந்த சைஸில் தூக்கி போடலாம், சாப்பிடாதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் கேட்ஃபிஷ் எடுத்து அலிகேட்டரு, அரோனா, கேட்ஃபிஷ் ஃபஸ்ட்டு அலிகேட்டரும் அரோனாவும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக கேட்ஃபிஷ் ஆட் பண்ணேன். சரி, இதுதான் யார்கிட்டையோ கடி வாங்க போகுது ரெண்டில் யார்கிட்டையோன்னு நினச்சேன், ஆனால் வாங்கலை. மற்றபடி பார்த்தா அது டேங்க்கில் வந்து 6 ஃபீட் டேங்க் இல்லையா, அது அந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் மோஸ்ட்டாக ரெஸ்ட்டு தான் எடுக்கும். ஆனால் நைட் நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்கை சுற்றி வரும். அது அந்த பக்கம் போயிட்டு வரும். சைஸும் பார்த்தா சரசரன்னு வளர்ந்த மாதிரி இருந்தது. ஒரு 8 months எல்லாம் அது செம பெருசு இருந்தது கேட்ஃபிஷ்ஷு. மேபி அது டேங்க் ஸ்பேஸா இல்லை என்ன அப்படின்றது ஒரு குழப்பமும் இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து எதுவுமே கிடையாது, இது மட்டும்தான் இருக்குது. இந்த கப் சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கு. இது எப்போனா தான் நான் பார்க்குறப்போ நீந்தும். அந்த ஃபீட் ஃபிஷ் இருந்தால் மட்டும்தான் அந்த கார்னர் போயிட்டு வரும். அதனால் எனக்கு சம்திங் இதோட க்ரோத் என்னமோ கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு இருக்குது. பார்ப்போம், இதை என்ன பண்ணலான்னு நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். மேபி இதை கொஞ்ச நாள் நம்ம கிளாஸ் டேங்குக்கு மாற்றிட்டு இதுக்குள்ளே வந்து ஆஸ்கர் அவுட் வைக்கலாமா இல்லை என்னன்ற ஒரு குழப்பமும் இருக்குது. பார்க்கலாம். இவருக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு 3-4 days இல்லைனா ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சிக்கனோ இல்லை ஹார்ட்டோ ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்போவாச்சும் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா தண்ணி எப்போவுமே க்ளீனாக தான் இருக்குது, ரொம்ப டஸ்ட்டெல்லாம் கிடையாது. எப்படியும் வீக்லி ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் டஸ்ட்டெல்லாம். மற்றபடி ஃபீடிங்கும் நான் லைவ் ஃபீடும் கொடுத்துட்டேன், சிக்கனு, ஈரல், இப்போ ஹார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சேஞ்ச் பண்ணலான்றதை பார்ப்போம். பார்த்துட்டு இது க்ரோத்தை ஏற்றி தான் ஆகணும் நம்ம. ஸோ இது வந்து நான் கட் பண்ணாமல் வச்சுருந்த பீஸு. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலிகேட்டருக்கு. அலிகேட்டர் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த ஒரு ஆட்டை சாப்பிட்டாப்புல. இப்போ அடுத்தது அடிஷ்னலாக சின்னதாக வேறு வெட்டி தொலைச்சிட்டேன் எல்லாத்துக்கும் சேர்த்து. அதனால் சரி, எவ்வளோ இதுக்கு எதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கோ அதெல்லாம் மட்டும் அலிகேட்டருக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்தேன்.
ஏன்னா இது சாப்பிட்லன்னா இது ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடுது தண்ணி. அது க்ளீன் பண்ணுறது பெரிய கடுப்பான வேலை. அரோனாக்கு வச்சு இந்த ஃபீட் ஃபிஷ் எல்லாமே ஒரு வழியாக முடிச்சிட்டேன். அலிகேட்டருக்கு கூட நேற்று ஒரு ஃபீட் ஃபிஷ் போட்டேன், சாப்பிட்ருச்சு. அரோனா தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாப்புல ஹார்ட்டை. இது இவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. கோல்டு ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாமே சாப்பிடும். பட் இது என்னமோ தெரில, இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ சின்ன பீஸ் போட்டால் கூட தேடி தேடி வந்து சாப்பிட்டு இருந்தது. அதனால் நானும் பொறுமையாக மொத்தமாக தூக்கி அப்படியே கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா போட்டுருந்தேன். அதுவும் அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தது. பாருங்கள் இந்த வீடியோ. அந்த வேவ் மேக்கர் கிட்ட விழுந்ததை கூட அழகாக போய் நேக்காக சாப்பிட்டுச்சு. பாருங்களேன், அங்கே பாருங்கள். எனக்கு நான் இந்த டேங்க்கில் இந்த சம்போட பைப்பை வந்து ஆல்ட்ரு பண்ணணும்னு சொன்னேன்ல, அது அப்புறம் சாண்ட் ஆட் பண்ண, அதெல்லாம் பண்ணுறப்போ இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் எப்படி இதெல்லாம் சரியாக வரும்னு தெரியல. பார்ப்போம், ஏன்னா அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நம்ம அரோனா கரெக்டாக ஜூலையில் வாங்கினோம். ஸோ அரோனா கூட க்ரோத் வைஸ் ஓகே. இது கூட வாங்கின அரோனா வந்து இன்னும் சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா அது சின்ன டேங்க்கில் வச்சுருக்காங்க. அதுக்கு ட்ராப் ஐஸ் வேறு, அந்த பிரச்சனை வேறு வந்துருச்சு ஒரு கன்று. ஆனால் க்ரோத்தும் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அரோனா பொறுத்தவரை டேங்க் சைஸ் கண்டிப்பாக க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு. அதனால் டேங்க் பெருசாக வைக்கிறது தான் நல்லது. பார்ப்போம். நம்ம பழைய அரோனா வந்து 3.5 இயர்ஸ் நம்ம கூட இருந்துச்சு. அதோட சைஸ் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்கும். பெண்ட் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ இது பார்ப்போம், இந்த அரோனாவே நம்ம அந்த மாதிரி கொண்டு வருவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஜெயன் கோரா பெல்லட்டும் சரி, லைஃப் ஃபீடு, இந்த மாதிரி லிவரோ சிக்கனோ எதுனாலும் அடிச்சு நவுத்துவாப்பில். நான் வந்து நம்ம கோராவை வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இறக்கலான் இருக்கேங்க. ஒரு பார்ட்டிஷன் மாதிரி போட்டு அதில் இறக்கிடலான் இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப சின்ன டேங்க்கில் கிடக்குது. மேபி அதில் விட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஆஸ்கர் வந்து ரொம்ப அடி வாங்கி கிடந்தனால நான் பிரித்து வச்சுருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் தேறி இருக்குது. கைக்கெல்லாம் கொஞ்சம் கவரான மாதிரி இருக்குது. செதில்லாம் ரொம்ப பிஞ்சிருந்தது. பட் ஆனால் ஃபீட்லாம் நல்லா எடுக்குது. இது இன்னொரு ஆஸ்கர் அடி வாங்கிச்சு பார்த்திங்களா அது. மற்றபடி நம்ம அக்ரெசிவ் ஆஸ்கர் வந்து எத்தனை பீஸ் போட்டாலும் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருந்தார். ஸோ கோராக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன பீஸாக 2 போட்டேன். அதுவும் சாப்பிட்டு இருந்தது. ஆஸ்கரும் நம்ம போட சாப்பிட்டுட்டு தான் இருந்தது. நம்ம ஜெயன் கோரா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.